ஆதரவு ஃபுல்லு ஆதரவு இருக்குது. ஆதரவு இல்லாத இல்லை, ஃபுல்லாக இருக்குது. என்ன காரணம்னா அவருடைய இப்போ எல்லாமே ஒரு கொந்தளிப்பாக்குது. இவர் வந்தாலும் கொஞ்சம் அறியாத ஆளாகிறாரு. வந்தால் கொஞ்சம் ஏதோ ஒரு இதுவாகும். இவங்களே மாற்றி மாற்றி ஊழல் பண்ணுறத விட இவர் வந்தால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் நான் நினைக்கிறேன். அனுபவம் இல்லைன்னு இல்லையா, எல்லாமே அப்படியே தெரிஞ்சா வந்தாங்க. அவரும் மேல் ஆள், அந்த பேர்லாம் சொல்லக்கூடாது. எல்லாமே வரவங்களாம் அடிப்படையில் யாருமே தெரியாதான் வந்து எல்லாம் கற்றுக்குறாங்க. அதாவது எதிர்கட்சியாவது வருவார். அது இதுவாகலாம் கூட எதிர்கட்சியாவது வருவார். விஜயகாந்த் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி வருவார். எனக்கு தெரிஞ்ச ஆதரவு இருக்குது. ஆதரவுன்றது அவருக்கு வந்து சினிமாவில் இருக்குது சார். நானும் அவர் தீவிர ரசிகன் தான். ஆனால் வந்து கட்சியில் வந்து எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போது காரணம் வந்து கட்சி வேறு, சினிமா வேறு. ஆனால் வந்து நான் தீவிர ரசிகன் விஜய்து. இப்போதே எப்படி ஆதரவு இருக்குன்னா வந்து எப்படி சொல்கிறதுனா, அவர் நின்னா ஒரு தொகுதியில் அவர் கண்டிப்பாக வருவார். அது நம்பிக்கை எனக்கு இது. 234 தொகுதியில் ஒரு தொகுதி கண்டிப்பாக வருவார் அவர். இன்னும் 231 தொகுதியில் அவர் எப்படி சொல்கிறதுனா, வேட்பாளர் யாரை நிற்க வைப்பார், அவர் யார் தெரியும் என்ன தெரியும்ன்ட்டு அது அவர்கிட்ட தான் கேட்க முடியும். ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் நிற்கிற தொகுதியில் கண்டிப்பாக வருவார். அந்த நம்பிக்கை எனக்கு இது. அது எப்படி சார்? அது வந்து மக்கள் ஒத்துக்க மாட்டாங்களே. அனுபவம் இல்லைன்னா வந்து அது கண்டிப்பாக அது உண்மை தான் சார். அது அவங்கவுங்க வருஷக்கணக்கில் இருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா வந்து அவங்க 50-60 வருஷமாக இருக்காங்க. நம்ம பிறகாத முன்னே வந்து இது இருக்குது. இந்த அரசியல் வேறு இப்போதைக்கு சார், அரசியல் இது வேறு. ஆனால் வந்து ரசிகரம் கூட்டம் அவருக்கு இது இப்போது. அதை கண்டிப்பாக அந்த ஓட்டு போய் அவருக்கு அது மட்டும் சார் நம்பிக்கை. ஆனால் வந்து அவர் வருவாரா வர மாட்டாரா வந்து சொல்ல முடியாது. இல்லை சார், இல்லை சார். இது வந்து எப்போ டிஎம்கே கோட்டை சார். வேலூர் வந்து எப்போ டிஎம்கே கோட்டை தான். நான் வேற தெரிஞ்ச நாள்லேருந்து வேலூர் வந்து டிஎம்கே கோட்டை தான் இப்போ. கண்டிப்பாக இருக்குது. எங்கள் ஓட்டு, எங்கள் வீட்டில் 20 ஓட்டுமே எங்கள் அண்ணன் விஜய்க்கு தான். அவர் வேலூருக்கு வருவாருன்னு நினைக்கல. பட் இருந்தாலுமே அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஓட்டு தமிழகத்தில் மொத்த ஓட்டுமே விஜய் அண்ணாக்கு தான். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்தால் எங்களுக்கு நல்லது முதல்ல அவர் வந்து பொறுமையாக கேட்குறாரு, எங்களோட கஷ்டம் என்ன, எங்களோட என்ன குறை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்குறாரு. எங்கே பார்த்தாலுமே அவர் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறோம். எங்கே யார் என்ன பண்ணாலுமே அவர் பார்க்குறாரு, நல்லது அவர் செய்வாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கேட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாமே அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டில் இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே விஜய் அண்ணா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு தெரியுது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க, ரொம்ப பேசுகிறாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு தெரியுது. பட் அதுக்காக நாங்கள் வந்து திருப்பி நாங்கள் வந்து அதுக்கு ஈடு கட்டணும் அப்படின்னா அவர் வந்து 2026 சிஎம் ஆகி வந்து நிற்பார். எவ்வளோ பேட் வேர்ட்ஸ் பேசுனாங்களோ, எவ்வளோ வந்து அவங்கள அவமானப்படுத்தி இந்த அழிவுக்கு எல்லாமே அவர் வந்து சிஎம் ஆகி பதில் திருப்பி சொல்லுவார். அவர் சொல்கிறாரு இல்லையோ, அவங்களோட ரசிகராகல நாங்களோ, அவங்களோட தொண்டராக நாங்களும் கண்டிப்பாக சொல்லுவோம். கண்டிப்பாக இருக்குது. வேலூரில் கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு இருக்குது. எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே விஜயண்ணா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். அனுபவன்றது வந்து தலைமுறையாக பரம்பரையாக வந்து எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்றதுனா அந்த மாதிரி கிடையாது. யார் ஒருத்தவங்களோட மக்களோட கோரிக்கையோ வேண்டிக்கையோ கேட்குறாங்களோ அவங்க மட்டும்தான் நிற்க முடியும் சிஎம்மா. எங்கள் தளபதி வந்து எங்களோட கோரிக்கையோ என்ன பிரச்சனையோ கேட்குறாரு. இந்த அனுபவன்றது வந்து தலைமுறையாக வரணும், ஆட்சியில் இருக்காங்க அப்படின்றதுனா கிடையாது. அவர் பொறுமையாக கேட்குறாரு. இப்போ வந்து லேப்டாப்பு கடைசி நேரத்தில் வந்து லேப்டாப் கொடுக்கறது, அப்புறம் இந்த காலேஜுக்குனா போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் சொல்கிறது, இதெல்லாம் வந்து எங்களோட காசை வாங்கி தான் எங்களுக்கே பண்ணுறாங்க. முதல்ல அது வந்து விஜயண்ணாவே ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, உங்கள் காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கும் தெரியும், எங்கள் காசு வாங்கி தான். லாஸ்ட் மினிட் ஏன் ஃபஸ்ட்லேருந்தே வந்து அவங்க லேப்டாப் கொடுக்கறதுலேருந்து எவ்வளோ ஆச்சு. ஃபஸ்ட்டே வந்துட்டார் அவர் சிஎம்மா.
வந்தோடனே எங்களுக்கு கொடுத்துருக்கலாம், லேப்டாப் கொடுத்துருக்கலாம். எங்கள் கோரிக்கை கேட்குற நாங்கள் கொடுத்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ஆற்றுல கிடக்குது, அப்படி கொட்டி வச்சுருக்காங்க. அப்போ எங்களுக்குன்னா எவ்வளோ அது எப்படி ஏற்றுக்கவே முடியல எங்களால். விஜய் அண்ணா வந்து எங்களோட இப்போ கூட வேலூருக்கு வரும்போது என்ன குறைன்றது பொறுமையாக கேட்டாங்க. கால் இல்லாதவங்க வீல் சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க நிறுத்தி அந்த வேன் நிறுத்தி வந்து அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வேற யாருமே கேட்கலையே. ஏன் கேட்டதே கிடையாது. எதுக்கு லாஸ்ட் மினிட்ஸ் எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு நம்ம வந்து லேப்டாப் கொடுக்கறதோ இல்லை நான் நல்லா பார்க்குறேன் நல்லா இது பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. மக்களே நம்பாதீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம்மா இந்த 2026 வந்து விஜயனா கண்டிப்பாக வருவார், நல்லது செய்வார், நம்புங்க. விஜய்க்கு இருக்குங்க. ஆனால் நம்ம வந்து எப்படி கேட்டால் நம்ம சொல்லுங்க திமுக தான். நான் விஜய் வந்து போயிட்டு வேலுக்கு நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஸ்டாலின் நல்லா செய்தார். தர்மம் நல்லா செய்ய நாட்டுக்கு நல்லா குத்தி லேட் பெண்களுக்கு எங்களுக்கு நல்லா செஞ்சுருக்காரு. அதனால் தளபதி அவருக்கு தான் ஐயருக்கு அபிஷேக் நம்ம சொல்ல முடியாது. நம்ம அளவுக்கு நம்ம சொல்லணும். விஜய் திமுக நம்ம கண்டிப்பாக இருக்குதுங்க. வரவேற்கத்தக்கது. இது இளைஞர்களுக்கு ஒரு வழி பிறக்கும். வட்டம் ஒரு மாற்றம் வரும் தானே. எல்லாமே பழசாகவே இருக்குது. புதுசாக அவர் என்ன செய்கிறாரு பார்க்கலாம். வட்டம் அனுபவம் தானாக வருங்க. அனுபவம் இல்லாமலே இவ்வளோ கூட்டம் இருக்குது அவருக்கு. ரசிகர் வேறு, அரசியல் வேறு. தெளிவாக தானே பேசுகிறாரு. வட்டம் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு நம்புவோம். நல்லது செய்வார். நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. வேலூர் என்ன தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. வட்டம் அது ஆண்டவனுடைய கையில் இருக்குது. ஆனால் நம்மளாம் வந்து அவர் பக்கம் இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். அவர் முயற்சி வெற்றி கொடுக்கும். கண்டிப்பாக ஆதரவு இருக்குது. அடுத்து சிஎம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. வரணும், மாற்றம் வரணும். இல்லை ஆச்சுல எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தாங்கிறோம். நான் விலைவாசி ஏறினே போயினேக்குது. பெட்ரோல் விலையும் ஏறி போயிடுச்சு. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அதுக்காக தான் மாற்றி பார்ப்போமே. வந்ததுக்கப்புறம் சொல்கிறோமே. அது இப்போயே நம்ம எப்படி சொல்லிட முடியும் எல்லாத்தையும். சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லியிருந்தான் போவாங்க. எல்லோரும் தெரிஞ்சுன்னு தான் வர முடியும். வந்ததுனால இப்போ அவ்வளோ பெரிய படம் நடிகர் ஏன் இதுக்கு வரணும்? காசு இல்லாமல் கேட்குது. மக்களுக்கு நல்லது செய்யணும் தானே வராங்க. வர வைப்போம். வேலூரில் மொத்தம் ஆதரவும் அங்கே தான். மொத்தம் இளைஞர் ஆதரவு மொத்தம் விஜய்க்கு தான். நான் கண்டிப்பாக இருக்குதுண்ணா. அவருக்கு இளைஞர் கண்டிப்பாக இளைஞரோட சப்போர்ட் இருக்குது அவருக்கு. எங்கள் அண்ணன் கண்டிப்பாக இருக்குது. அனுபவம் அனுபவம் இல்லாததான் நிறைய சாதனை பண்ணிக்கிறாங்க. அனுபவம் இல்லாத ஆள் மட்டும்தான் நிறைய சாதனை பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு காணுவார். கண்டிப்பாக என்னோட கான்செப்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல கான்செப்ட் பண்ணுவார். அதே மாதிரி மகளிருக்கு அதிகமாக பண்ணுவார். வேலூரில் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40% என்னோட சர்க்கிளில் 40% ஆதரவு இருக்குது. என்னோட சர்க்கிளில் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் சப்போர்ட் அதிகமாக பண்ணுவோம். கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். கண்டிப்பாக ஆதரவு இருக்கும். அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே இளைஞர் அவர் கூட இருப்போம். இருக்கு. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பேர் வந்து இருக்கு. நல்லா எல்லாரும் பிடிச்சி போயிருக்கு. புதிய மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இருக்கத்தோட சிறப்பாக செய்வார். நல்லா செய்வார். அனுபவம் இல்லைன்னா கூட மாற்றம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் அனுபவம் இருக்காது. மாறி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் வேலூருக்கு பெரிய முக்கியமான அனுபவத்தோட வந்தாங்க. மாறி வந்தால் தான் நல்லாயிருக்கும். வேலூருக்கு நல்லது நடக்கும். தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும். எல்லாம் கேட்டோம். நல்லா பேசினார். கண்டிப்பாக உண்டு. ஆதரவு இருக்குன்னா அவருக்கு நிறைய பேர் ரசிகர் இருக்கிறாங்க. ரசிகர் இருக்கிறாங்க. பக்கப்பலம் இருக்குது. எல்லாமே இருக்குது. நாங்களும் விஜய் கட்சிக்கார் தான். நாங்களும் விஜய் படம் ரொம்ப பார்த்துருக்கோம். ரொம்ப இது கண்டிப்பாக வருவார் அவர். என்னங்க வந்து நல்லா செய்வார். நல்லது செய்து நல்லா முன்னேற்றம் காண்பிப்பார் எங்களுக்கு. அது ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அனுபவம் வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். ஆட்சி கண்டிப்பாக அவர் தான் உட்கார போகிறார். முதல்வராக அவர் தான் உட்கார போகிறார்.